இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா நம்ம விஜய் நசியமானல. ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த மீம்ஸ் என்ன, அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை வச்சு அந்த மீம்ஸ். ஸோ இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் சில வீடியோஸ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ அது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். உங்களை எப்படி நான் மறப்பேன், நீங்கள் தான் என்னோட உயிராச்சு. தமிழக வெற்றி கழக தோழர்களே, எனக்கு தெரிஞ்சு எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ அண்ட் இதோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது மோஸ்ட்லி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஃபன்னாக பார்க்குறத விட்டு இன்னொரு ஆங்கிள் நோட் பண்ணோம் அப்படின்னா, விஜயண்ணாக்கு அந்த த்ரிஷா அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நமக்கு சரியாக தெரியாது இது உண்மை பொய்யா அப்படின்றது. அதை பற்றி நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்டால் பேசி தான் ஒன்று வேறு வழி கிடையாது. விஜயண்ணா அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா, ஓகே த்ரிஷா என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆர் அது சொல்லியிருந்தாலே போதும். அவரோட ஃபேமிலிக்குள்ளே இருக்க பிரச்சனை அண்ட் டிவோர்ஸ் அதை பற்றி நான் நமக்கு வைக்க விரும்பலை. பட் த்ரிஷாவும் அவரும் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்றது பேசியிருந்தார் அப்படின்னால இட்ஸ் வே மோர் தென்னா. பட் அவரோட இன்டர்வியூ ஆர் எனிதிங் லைக் தட் நான் சால்வ் பண்ணேன் என்ன அப்படின்னா, பொய்க்கு விளக்கம் கொடுத்தா அது உண்மை ஆகிடும் அப்படின்ற மாதிரி. அது உண்மை தான். பட் இதில் அவர் சொல்லியிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் சொல்லி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அண்ணா went to meet Seeman at his house. Seeman. சாட்டி. லைக் உண்மைதான். ஓகே, நம்ம அவசரப்பட்டு பேசுகிறவங்கெல்லாம் இவரும் ஒருத்தர் தான். சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டில் போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. பேரவைத் தலைவர் அவர்களும் சட்டசபை டிவி சீரியல் ப்ரோமோ மற்றும் சிலர் கட்சிகளிடமிருந்து கடன் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையில இருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். சின்ராவுக்கும் வெற்றிக்கும் நடுவே ஏற்படும் மோதலை தெரிந்து கொள்ளும் போன ஜென்மத்தில் பெருச்சாளியா இருந்திருப்பான் போல இருக்கு. துளசி செய்ய போவது என்ன? சட்டசபை புத்தம் புதிய மெகா சீரியல். கைஸ், தயவு செஞ்சு யாரும் டிவிக்கே நம்பாதீங்க. நான் நம்பி வீணா போனது போதும், சரியா? ரொம்ப பிடிக்கிறாப்ல. ஆமாண்டா, காசு வாங்கிட்டு தானே பேசுறேன். என்னடா தப்பு இப்போ? சும்மா எதையாவது சொல்லி ட்ரோல் பண்ணி போட வேண்டியது. என்னடா தப்பு? காசு வாங்கிட்டேன், கொடுத்து வாங்குறதுக்கு ஒயிட் ஷாப் இருக்கா? ஒரு ஒயிட் ஷாப் இருக்கா? எல்லாத்தையும் பூட்டிட்டாடா நானு. எல்லாத்தையும் பூட்டிட்டாடா. தெரியுதா? கைப்படிக்குது. ஓகே சார், அவர் பண்ண சில விஷயங்கள்ல அந்த பார் க்ளோஸ் பண்ணது ரொம்பவுமே சூப்பரான விஷயம். அப்பா சூப்பர். நிறைய பேர் பண்ண தங்கிற ஒரு விஷயமும் கூட. பிகாஸ் டாஸ்மாக் வாஸ் த மோஸ்ட் லைக் நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு அரசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் அது தைரியமாக மூடுறாங்க அப்படின்னாலே இட்ஸ் அ குட் திங். யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலைவர் விஜய் சொன்ன மாதிரி போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் சொன்னாரு. அத கண்டிப்பா நான் கட்டுப்படுறேன். நாளைக்கு நரம்பு தளர்ச்சி வந்துரும் உனக்கு. நீ குடியா விட்டினா உனக்கு நாளைக்கு கை கால் இழுத்துக்கும். கை உதறான். ஆனா விஜய் நல்லதான் செய்யறாரு. செஞ்சாலும் அவர் நன்மை செய்யறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா எங்களுக்கு காலையில ஒரு 12 மணினா கைகாலெல்லாம் இழுத்துடு சாமி. பார்த்து நிதானிச்சு கடவுளே ஆண்டவரே சொல்லி சாமி. ஆமா, ஒரு அளவு சாமி. இந்த மாதிரி ஆகல் இருந்தால் நம்ம
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரொம்பவுமே அடிக்ட் ஆகிருக்கேன். அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவரை பிடிச்சி கட்டி போட்டாவது கண்ட்ரோல் பண்ணி வைங்க. ஓகே அப்படி பண்ண முடியல அப்படின்றனால தான் அவர் அப்படி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்றது புரியுது. பட் ஸ்டில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவர் எவ்வளோ அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காரு அப்படின்ட்டு. ஒருத்தர்னா கை காலெலாம் ஆட்ட விட்டோம் அப்படின்றாரு. என்னடா உதயநிதி அவர்களே இன்னைக்கு துணை நாட்டுடைய துணை முதல்வர். நான் நல்லா ஜாலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, விட்டுருக்கடா ஏட்டா அனுப்புறீங்க. ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? ஓகே அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, அதனால் நான் அதை ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். யார் அடிக்காங்க, எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டும் கிடையாது. அப்போ நான் சப்போர்ட் பண்ணிடுறேன், பட் சப்போர்ட் பண்ணி வீடியோஸில் பேச போகிறது கிடையாது. உதயநிதி அவர்களே இன்னைக்கு துணை நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனால் 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு, ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் போடுறீங்க, எங்களுக்கு கேட்க தெரியாதா? ப்ரோ சீஸ் 4 அவ்வளோ மறந்துட்டேன்டா மீன் ப்ரோ. ஊரில் பாதி பேர் இப்படி தான் ஊற்றிட்டு இருக்கானுங்கள்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காங்கல்ல இப்படி சிலர் இருப்பானுங்க, டேக் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில். அவங்கள இப்படி தான் சொல்லுவானுங்க. ஓகே நான் மறந்துட்டேன்டா மச்சா, அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, தட்டி விடு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. பட் அவனோட பாஸ்வேர்டு எடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அவளோட டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டை போட்டு வைப்பானுங்க. ஆர் லைக் இவனோட ஃபோனில் ஹிடன் ஃபைல் அண்ட் ஹிடன் ஃபோல்டர் அதிலெல்லாம் போட்டு வச்சா அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கண்டுபிடிச்சிடும் அப்படின்ட்டு க்ளவுடில் போட்டு வச்சுருந்தான் ஒருத்தன். லட்டுல வச்சு நினச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். பட் மாட்டிட்டான்லேன்ட்டு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா விட்டுட்டு போயிட்டாங்களா, ஓகே மறந்துடுங்க, நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகுங்க. அதான் ஒரு நல்ல விஷயம். ஸ்ட்ரக் ஆகி ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாரிக்கே நேற்று 10 மணிக்கு மேலே பிளாக்ல கடிக்கவே மாட்டேங்குது எங்கேயும். நேற்று பாரு மைக்கா ஓலன்ட்டு அம்பத்தூர் போகிறேன், அம்பத்தூரில் மைக்கா இல்லை ஃபுல்லாக தடிச்சுக்கும், தடிங்களாம் தோத்துருவாங்க. அங்கேருந்து சரி விக்னேஸ்வரா வந்து அங்கே ஓடும் பார்த்தா அங்கேயும் மைக்கா ஓடல. சரி அங்கேருந்து காலியாகி நம்ம டிஎல்எஃப் பண்ண போனால் அங்கே பைப் அடி அடிச்சுட்டு தோத்துறாங்க. ஃபுல்லாக மைக்கா எல்லாமே ஒரே தடிச்சுக்கமா இருக்குது. மைக்காவே போட முடியல நம்மளால. நம்ம என்ன பண்ணுறது? அதோ குடிமனு யோ உங்க வாயா ஒயின் ஷாப் இப்போ மூடுறாங்கல்ல, ஒயின் ஷாப் பற்றி ஒரு 2 வார்த்தை பேசி மக்களுக்கு நல்ல வேண்டுகோள். ஒயின் ஷாப் மூடணும். இங்க பார்த்து பேசியா? இரியா பேசுறேன். பேசியா? பேச விடுங்கயா. பேசி ஒயின் ஷாப்பு மூடணும். ஒயின் ஷாப் மூடணுமா? அம்மா லாங்கில் இருக்கணும். என்னது லாங்கில் இருக்கணும், பப்ளிக்கே இடைஞ்சில இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப் மூடணும்னா இப்போ எதுக்கு பிடிக்கிற வண்டியில் கேட்குறேன். இப்போ ஒயின் ஷாப்பில் குமார் யார் இவரு? இவனுங்க மாதிரி ஆள்கிட்ட இருந்தால் நம்ம டாஸ்மாக காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இருக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் ஆட் பண்ணி ஒரு 30 வயசு வச்சுப்போம். 30 வயசு இருக்குமா, இன்னொரு 5 வயசில் செத்துருவா எப்படியே சுற்றிட்டு இருந்தேன்னா. என்னடா சொல்கிற மை, என்னடமோ சொல்கிறியடா. ஓகே நான் இது அந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுகிற எல்லாரையும் நான் தப்பாக சொல்கிறேன், கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் எனக்கு கமெண்ட்டில் திட்டலாம். அப்படி கிடையாது. பட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படி போயிட்டாங்க அப்படின்றத யங்ஸ்டர்ஸ், முக்கியமாக யங்ஸ்டர் இந்த மாதிரி ஒரு டிரெக்ஷனில் போயிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம என்ன டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணார். பட் இப்படி உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்கேன். அது ரோட்டில் ஒரு மனுஷன் போயிட்டுருக்காங்க, அவர் குடிச்சிருக்காரு, ஓகே அதெல்லாம் விடுவோம். பட் அஸ் அ ஹியூமனாக அவருக்கான ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்கல. அவனுக்கு அந்த மனுஷனை கூப்பிட்டு சம்மந்தம் பேசிகிட்டு இருக்கான். லிட்ரலி எதான் அதுக்கு எல்லாம் அந்த கமெண்ட்டில் போடுறான். என்ன லாங்குவேஜ். ஓகே ஒரு மோஸ்ட்லி ஒரு ஸ்வைப் பண்ணி அப்படின்னா 100ல் ஒரு 90 கமெண்ட் வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு தான் இருக்குது. அவரோட ரிலேட்டிவ் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் சொல்லி திருத்துங்க. அவர் என்னோட வீடியோ பார்த்து அவரை பார்க்குறீங்க அப்படின்னா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஒயின் ஷாப் இருக்குது பற்றி தப்பு இல்லை. ஒரு காலேஜ் போகிறோமோ ஒரு கோயிலுக்கு போகிறோமோ இருக்குது தப்பு இல்லை. தனிமையில் இருந்தால் நாங்களாம் கூலிக்கிறவங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் உடம்பு வலிக்கு சாப்பிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து சக்கரை வியாதிகரெலாம் செத்துடுவான்.
கையே வைக்க கூடாது அது கையை வச்சாவே அடுத்துமே ஆட்சி கழியும். அதுல கை வச்சா வச்சுக்க ஆட்சி கழியும். நான் சொல்றேன் கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். ஆட்சி கழியும், மறாட்சி உருவாக்கும். அதுல மட்டும் கை வைக்க கூடாது. எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஃபுல்லா ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துக்கிறேன். நான் ஒரு பேட்டி கொடுத்துக்கிறேன். ஒயின் ஷாப் தான் கொடுத்தான். அந்த பேட்டி என் ஊர் வரைக்கும் போயிடுச்சு. பண்ணிட்டு என் ஊரு ஆட்சிலாம் கிடையாது. நம்மளோட கோரிக்கையை சொல்லிடும். அதான் நான் சொல்றேன். அதுல நான் என்ன சொல்றேன், ஒயின் ஷாப்புங்கிறது இந்த ஆஸ்பத்திரி அந்த கோயில் பக்கம் தான் இருக்கக்கூடாது. லிட்ரலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ரெண்டாவது வந்தார்ல, ஸோ அதில் கை வச்சா வச்சுக்க ஆட்சி கழியும். நான் சொல்கிறேன் இவர் வீட்டில் யாராவது பார்த்துட்டுதுன்னா பிடிச்சி கட்டி போட்டு வைங்க. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் யார்ட்டையும் அடி வாங்கிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் பண்ணுறாரு அப்படின்றப்போ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாடி கூட பரவாயில்ல. அதை நம்ம இப்படிலாம் பேசுகிறது அப்படின்றது ரொம்பவுமே தப்பான ஒரு விஷயம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதில் இவர் டாஸ்மார்க்காக போட்டுனா ஆட்சி கலைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆட்சி கலையுதோ என்ன கலையுதோ உனக்கு அடி விழுவ போகுது தலைவா, கொஞ்சம் பார்த்துருதுங்க.